நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ரொம்பவே பாவங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கால, இந்த மல்லி எவ்வளவு தைரியம் தான் என்னோட தம்பியை விட்டு என்னை திட்ட வச்சிருப்பா, இவளை சும்மா விடக்கூடாது, இவளை எதான ஒண்ணு பண்ணணும், அப்படியே இவளை போட்டு தள்ளிடலாமா இல்ல வேற எதனா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இதுக்கு மேல இருக்கக்கூடாது, அந்த மல்லி எதனா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு மல்லிக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி பிரசாதம் எட்டுன்னு வராங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லியோட பெரியம்மா. அந்த மல்லியோட பெரியம்மா எட்டு அந்த பிரசாதத்துல அவங்களுக்கே தெரியாம பாய்சனா கலக்குறாங்க இந்த கேடு கெட்ட ராஜேஸ்வரி. இதை மறைஞ்சிருந்து பார்த்து நம்ம விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இவெல்லாம் பொண்ணு, இவளெல்லாம் இப்படிதான் பெத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்புல ஒரு பக்கம் அந்த பிரசாதத்தை எடுத்து போய் கொடுக்க போகும்போது பழம் தவட்ட மேலே ஒன்று விழுந்து பார்த்துக்கோங்களேன் நம்ம ராஜேஸ்வரிக்கு. ராஜேஸ்வரின்னு டே நான் அக்காடா எதுக்கிட்டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எல்லாம் அக்காவாடி, போய் இவ்வளோ கேடு கெட்டத்தனமா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியா நினைச்சிட்டு இருக்கேன், நீ எல்லாம் பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணும் புரியல சொன்னா தெரியல கண்ட அப்படின்னு சொல்லிட்டு வாய முடின்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம மல்லின்னு ஒரு பக்கம் வந்து, உங்களுக்கு அப்படி நான் என்னதான் கெடுதல் பண்ண, ஏன் என்ன கொல்ல பாத்தீங்க, அப்படி என்ன என் மேல உங்களுக்கு கோபம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நீ பேசாதே நீ பேசாத, நீ பேசுறேன் டென்ஷன் ஆகுது, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு பண்ணாத மாதிரி இப்ப நடிக்கிற பாத்தியா, அந்த இடத்துல தான் நீ ஹைட்ல நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பேத்தின்னு இருக்காங்க. இதுக்கு மேல என்னென்ன நடக்க போது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்துன்னு போயினே இருக்கு. இதை எப்படி நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்திலே ஒரு பக்கம் குழம்பினே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து போயிட்டு தான் மச்சான் அதாவது அடி வாங்கினாரு நம்ம தலைவர், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு பாபு கிட்ட. பாபு என்ன மன்னிச்சிருங்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியெல்லாம் விட்டுற முடியுது. ஏன்னா உங்களுக்கு நடந்தது கொஞ்சம் நெஞ்சு அவமானம் இல்ல, மிகப்பெரிய அவமானம். இதே வேற யாரா இருந்தாலும் கத்தி கூச்சலிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம எப்படி அதை எடுத்துக்கணும், எப்படி அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டது நல்லா தான் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் நிறைய விஷயமெல்லாம் மாத்த போறாங்க. அப்படி என்னென்ன மாத்தினாங்க, என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத கூடிய சீக்கிரம் அதான விரைவான முழு வீடியோவும் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க சும்மாவே விடாதீங்க அந்த ராஜேஸ்வரிய, அவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா நம்ம அம்மாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே நீ எதுக்கும் கவலைப்படாதமா, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கறதோட மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. அப்படி என்னென்ன விஷயம் ஏதுனா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டி அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு கண்டென்ட்டை போட்டுருவோம். சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் செல்லக்குட்டி அழுந்து கொண்டு இருக்கிறார். ஆதலால் இந்த வீடியோவை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் என்று விரும்புகிறேன். டி தூங்கலாமா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.